கிரிப்டோவில் நான் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதை கம்ப்ளீட்டாகவே ஸ்டாப் பண்ணிட்டேன் அண்ட் டோட்டலி ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் மாதிரியுமே இந்தியன் மார்க்கெட்ஸில் 90% ஆஃப் த ட்ரேடர்ஸ் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் தான். ஸோ அதே மாதிரி இன்னொரு அசட் கிளாஸ் கிரிப்டோவில் உள்ளே இருக்கும் போது ஓகே அதுலேயும் டெய்லி எக்ஸ்பைரி இருக்கே அப்படின்னு நினச்சி தான் நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஓவர் த பீரியடில் நான் ஆப்ஷன்ஸ்லேருந்து டோட்டலாக ஃபியூச்சர்ஸ்க்கு மூவ் ஆகிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் ஏன் டோட்டலாக ஆப்ஷன்ஸை நான் அவாய்ட் பண்ணுறேன், ஏன் ஆப்ஷன்ஸை விட ஃபியூச்சர்ஸ் பெட்டர் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்லேருந்து வருவோம். ஸோ இந்தியாவில் நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறோன்னா ஆப்ஷன் பையராக இருந்தால் 5,000 இருந்தால் போதும். ஆப்ஷன் செல்லராக இருந்தால் அட்லீஸ்ட் 1.5 லட்ச ரூபா கேபிட்டல் தேவை. ஸோ ஆப்ஷன் பையரை விட ஆப்ஷன் செல்லருக்கு அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறதுனால அதிகமாக கேபிட்டல் தேவைப்படுது. பட் கிரிப்டோவில் அப்படி கிடையாது. நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணாலும் சரி, ஆப்ஷன் செல்லிங் பண்ணாலும் சரி, ரெண்டுத்துக்குமே கேபிட்டல் டிஃப்ரென்ஸ் சிக்னிஃபிகண்ட்டாக மாறாது. இதில் நீங்கள் 5,000 வச்சு பண்ணலாம், ஆப்ஷன் செல்லிங்கும் 5,000 வச்சு பண்ணிக்கலாம். ஸோ மிஞ்சி போனால் இதை விட இது ஒரு 10% 5,500 ரூபாய் அப்படின்னு எக்ஸ்ட்ரா தான் மார்ஜின் பிளாக் ஆகுமே தவிர பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அண்ட் செகண்ட் திங், இந்த நாள் என்ன ஆகுதுன்னா ஓவரால் ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் பார்த்தீங்கன்னா 1,000 ருபீஸ் 500 ருபீஸ் அப்படின்னு இருந்தால் கூட அதுக்கான சிக்னிஃபிகண்ட்டான ரிஸ்க்கும் அதிகமாகுது. ஸோ நம்ம 5,000 தான் கேபிட்டல் போடுறோம், பட் ஆனால் அப்ராக்சிமேட்லி நம்ம லூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3,000 4,000 கூட இருக்கும். ஸோ ஓவராலாக நம்மளோட கேபிட்டல்லேருந்து அட்லீஸ்ட் 50 to 60% நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் இல்லை 2% ரிட்டர்ன்ஸ் 3% ரிட்டர்ன்ஸ் அப்படி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது கிரிப்டோவில். ஸோ 90% ஆஃப் த ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் கிரிப்டோவில் உள்ள வந்ததுக்கான மெஜாரிட்டி ஆஃப் த ரீசன் பார்த்தீங்கன்னா டெய்லி எக்ஸ்பைரி. ஸோ எவ்ரி டே இங்கே எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ எவ்ரி டே 5:30க்கு ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரி ஆகும். அண்ட் ஒன்லி ஃபார் பிட்காயின் அண்ட் ஈத்ரியம் இந்த 2 ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி லிக்விடிட்டிஸும் ஓரளவுக்கு இருக்குது. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு மார்ஜின் பிளாக் ஆகிறது 5,000 10,000 நீங்கள் எனி ஸ்பெசிஃபிக் கேபிட்டல் வச்சு கூட பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே ஃப்ராக்ஷனல் யூனிட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால 0.001 குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறதுனால. பட் நம்ம பிளாக் பண்ண மார்ஜினுக்கு நமக்கான ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் இண்டெக்ஸில் வர மாதிரியே தான். அதே 2% 3% 4% அந்த மாதிரி தான் ஓவராலாக வரும். மேக்ஸ் 10% வரலாம். பட் அதுக்கான ரிஸ்க் பார்த்தீங்கன்னா 50% to 60% வரைக்கும் கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணி 50 to 60% ரிஸ்க்கை எடுத்து அதே 5% 6% ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம இதே ரிஸ்க்கை அதில் எடுத்தோம்னா ஃபியூச்சர்ஸில் எடுத்தோம்னா நமக்கான ரிட்டர்ன்ஸ் ப்ரொபோஷனலி மச் ஹையராக இருக்கும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்ட்ராடலில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ 94,730 இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 94,800 ரெண்டுமே ஒரு சிமிலர் ஆப்ஷன் ஸ்ட்ராடலில் ஆட் பண்ணுறேன். ஸோ 140 இது ஒரு 210. ஸோ இதை நான் ஷார்ட் பண்ணுறேன். ஸோ ஷார்ட் பண்ணோன்னா அப்ராக்சிமேட்லி ஜஸ்ட் எனக்கு ஆக்சுவல் மார்ஜின் ரெக்வயர்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒரு லாட்டுக்கு ஒரு 10 லாட் வச்சுன்னா $10 இருந்தால் போதும். ஸோ இதோட ஓவரால் பே ஆஃப் கிராஃப் பார்த்தீங்கன்னா தெரியும் டிஃப்ரென்ஸு. ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் அண்ட் மேக்ஸிமம் லாஸ். மேக்ஸிமம் ப்ராஃபிட் தட் ஐ கேன் மேக் இஸ் ஆல்மோஸ்ட் 0.36. ஸோ $1க்கு 30 cents அப்படின்றது தான் ஓவரால் ரிட்டர்ன்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 30%. இன்கேஸ் இந்த 2 ஸ்ட்ராடலும் 0 ஆனால், ஸோ ஆப்வியஸ்லி ரெண்டுமே 0 ஆகிறது ரொம்பவே சான்ஸ் கம்மி. ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 30%லேருந்து ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் மேக்ஸிமம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் ஓவராலாக மார்க்கெட் டீகே ஆச்சுன்னா. பட் இன்கேஸ் சிக்னிஃபிகண்ட்டாக போச்சுன்னா நம்ம ஈஸியாக 40% 50% லூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓவரால் இந்த பே ஆஃப் மாதிரி. நீங்கள் ஸ்ட்ராடலுக்கு தான் அதிக ப்ரீமியம். ஸோ இன்னும் தள்ளி போனீங்கன்னா 50 rupees 30 rupees $40 $30 $20 அந்த மாதிரி தான் ப்ரீமியம்ஸ் இருக்கும். ஸோ ஓவரால் ப்ரீமியம்ஸோட வேல்யூ ஓடிஎம் போக போக சிக்னிஃபிகண்ட்டாக கம்மி, பட் ரிஸ்க் போக போக அதிகமாக இருக்குது. பட் இது அப்படியே ஃபியூச்சர்ஸ்க்கு வந்தோம். நான் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இதுவே நான் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கே மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த வர்ச்சுவல் அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபிக் காயின்லாம் ஒரே நாளில் 38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 38% இன்க்ரீஸ் ஆகும்போது என்னோட ஓவரால் அப்ராக்சிமேட் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் $100க்கு ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறேன்னா என்னோட மேக்ஸிமம் கெயினே $100 தான். பட் அதே ஸ்பெசிஃபிக் இதுவை நான் ஃபியூச்சர்ஸில் எடுத்திருந்தேன்னா இட் கேன் கோ 100% 200% 300% ஆல்சோ. ஸோ ஓவரால் ரிஸ்க் ரெண்டுத்துலேயும் சேமு, பட் ரிட்டர்ன்ஸு ஆப்ஷன்ஸை விட ஃபியூச்சர்ஸில் அதிகமாக இருக்குது ப்ரொவைடட் அந்த ட்ரெண்டை நான் கேப்சர் பண்ணேன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதே காயினை ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. வர்ச்சுவல் காயின் ஒரு 100 லாட் நான் ட்ரேட் பண்ணுறேன்னா ஸோ கரண்ட்டாக அது வந்து $1.13. ஸோ $1.13 வாங்கி ஜஸ்ட் ஒரு 10 cents ஒரு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நான் வித்துடுறேன். 1.13லேருந்து 1.23 அவ்வளோதான். அப்படி போய் நான் விற்றாலே என்னோட ஓவரால் மார்ஜின் பிளாக்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் $5 தான். $5.6 தான் 100 லாட்டாக இருந்தால். இதுவே $1,000 இருந்தால் $56 தான் ஓவராலாக மார்ஜின் பிளாக் ஆகுது. பட் என்னோட பிஎன்எல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $100. ஸோ ஆல்மோஸ்ட் 176% ரிட்டர்ன்ஸ் வருது. ஓவராலாக இந்த பர்டிகுலர் காயின் 1.13 மூவ்லேருந்து 1.23 மூவ் ஆனாலே. அண்ட் தட் இஸ் மச் ஈஸியர் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த மாதிரி ஒரு பெரிய மூவ்மெண்ட் இன் ஃபியூச்சர்ஸில். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா ஆப்ஷன்ஸ் டோட்டலாகவே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபியூச்சர்ஸில் ட்ரெண்ட் ஃபாலோயிங்காக மூவ் பண்ணிடலாம். ஆல் ஹேவ் டு டூ இஸ் ஜஸ்ட் கேப்சர் த ட்ரெண்ட். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இந்த பெரிய ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ட்ரெண்ட் நான் இங்கேருந்து இந்த ஆல்மோஸ்ட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 60% மூவ். ஸோ 60% மூவுக்கு ஆல்மோஸ்ட் 20x லெவரேஜ்னா இட்ஸ் ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 1200% ரிட்டர்ன்ஸ் லெவரேஜ் படி பார்த்தோம்னா.
பட் இந்த ரிட்டர்ன்ஸை நான் எடுக்கணும்னா சம்டைம்ஸ் ஐ ஹேவ் டு கோ த்ரூ லாட் ஆஃப் விப்ஸாஸ். ஸோ இந்த ஓவரால் மூவ்மெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாகவே நான் ட்ரெண்டிங் ஜோன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல நான் கண்டினியூஸாக லூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் சடன்லி ஒன்ஸ் அந்த ட்ரெண்ட் எமர்ஜ் ஆகும்போது அந்த ட்ரெண்டை நான் ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம். அப்படி ஆகிறதுனால இந்த சின்னதாக பேக் டு பேக் லாஸஸ் மட்டும் நான் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா இந்த ஓவரால் மூவ்மெண்ட்டை என்னால் ஈஸியாக கேப்சர் பண்ணிட முடியும். பட் ஆப்ஷன் செல்லிங்கில் போனோன்னா ஓவரால் டெய்லி எக்ஸ்பைரி இருந்தால் கூட என்னோட ரிஸ்க் அதிகமாகிற ஒரே ஃபேக்டர்னால அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி வெறும் பிடிசி, இடிஹெச், சொல்லனா அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் காயின்ஸில் நான் ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த காயின்ஸ் எல்லாமே ஒரு ரிலையன்ஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் மாதிரி அது ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்காது. அது அப்படியே கொடுத்தா கூட ரொம்ப ரேராக தான் கொடுக்கும். பட் இந்த வர்ச்சுவல் லேயர், இந்த ஏஎக்ஸ்பி இது எல்லாமே வந்து ஒரு ஸ்மால் கேப், மிட் கேப்ஸ் மாதிரி அதுக்கான மூவ்மெண்ட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா 42% இந்த மாதிரி அதிகமாகவே இருக்கும். பட் ஓவராலாக நீங்கள் பெரிய காயின்ஸில் ட்ரேட் பண்ணிங்கன்னா இப்போ பிடிசி பாருங்கள் வெறும் 1.2% தான் லாஸ்ட் 24 ஹவர்ஸ்லேயே மூவ் ஆயிருக்கு. ஈத்ரியம் பார்த்தீங்கன்னா 1.8% தான் மூவ் ஆயிருக்கு. பட் மற்ற காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ஓவரால் வால்யூம் 6.5 மில்லியன். ஸோ ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஓவரால் வால்யூம்ஸ் பிடிசி கூட கம்பேர் பண்ணும்போது. பட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஸோ அதனால தான் வெறும் டாப் 3, டாப் 4 காயின்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா பெரிய சிக்னிஃபிகன்ட் மூவ்மெண்ட் இருக்காது. அதனால தான் ஐ ஸ்டார்ட் ட்ரேடிங் ஆல் 120 காயின்ஸ். அந்த 120 காயின்ஸ்லையுமே ஐ வில் கோ லாங் ஆர் கோ ஷார்ட் பேஸ்ட் ஆன் த ட்ரெண்ட். அப்படி போகிறதுனால என்ன ஆகுது, ஈஸியாக whenever there is a big trend I'm able to capture it. இன்கேஸ் ட்ரெண்ட் இல்லைனா I'm going to lose very very little. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட மணி மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் அக்கௌண்ட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு $2,300 இருக்குன்னா ஓவராலாக மார்ஜின் பிளாக்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்ஜின் பிளாக்டு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி $100 தான் மார்ஜின் பிளாக் ஆயிருக்கு. ஸோ 5% ஆஃப் மை கேபிட்டல் தான் கரண்ட்டாக மார்ஜின் பிளாக் ஆயிருக்கு. அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நிறைய பொசிஷன்ஸ் இருக்குது. அதுலேயே ஆல்மோஸ்ட் இப்போ $100 மார்ஜின் பிளாக் ஆனதுக்கு $13 ப்ராஃபிட். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சிக்னிஃபிகன்ட் ரிட்டர்ன்ஸாக இருக்கும் மார்ஜின் பிளாக்ல. இன்கேஸ் லூஸ் ஆனாலும் எனக்கு பெருசாக லூஸ் ஆகாது. ஏன்னா நான் ஓவரால் ரிஸ்க் பர் ட்ரேட் வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக இப்போ ஆட்டோமேட்டடாக ரன் ஆகிறதுனால ஐ டோன்ட் நீட் டு மேனுவலி சிட் அண்ட் டூ இட். ஸோ கம்ப்ளீட்டாகவே மேனுவலாகவே ஆட்டோமேட்டடாகவே சர்வரில் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்தந்த கண்டிஷன்ஸ் ட்ரிகர் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வில் கீப் ஆன் பிளேசிங் த ஆர்டர்ஸ் பை யோர் செல். ஸோ இது 24/7 ரன் ஆகிறதுனால எப்போ ட்ரெண்டிங் மூவ் வரும், எப்போ சைட் வேஸ் வரும்னு தெரியாது. அஸ் லாங் அஸ் சைட் வேஸ் வரும்போது ஐம் ஓகே டு டேக் த ரிஸ்க். பட் ட்ரெண்டிங் மூவ்மெண்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இதுவே கேப்சர் பண்ணிட்டோம். அதனால ஐ டோன்ட் நீட் டு டூ எனிதிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஒரு ஆர்டர் ஆட்டோமேட்டிக்கலி பாட் அப்படின்னு வருது. ஏன்னா இட் கீப்ஸ் ரன்னிங் இன் த பேக் எண்ட். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு கன்வே. ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்கேஸ் இப் இட் ஒர்க்ஸ் ஃபார் யூ இட்ஸ் குட். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ்க்கும் ஃபியூச்சர்ஸ்க்கும் இருக்கிற ரிஸ்க் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிஸ்க் இருக்குது, இதுக்கும் ரிஸ்க் இருக்குது. பட் இதுக்கான ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மச் ஹையராக இருக்குது ஃபியூச்சர்ஸில். பட் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கான ரிவார்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதே ரிஸ்க் நான் எடுத்து நான் ஃபியூச்சர்ஸில் போட்டு ட்ரேட் பண்ணால் ஐ எம் ஏபிள் டு கேபிட்டலைஸ் மோர்ன்றதுனால தான் நான் ஃபியூச்சர்ஸ்க்கு மூவ் ஆனேன். தட் இஸ் why I wanted to explain the difference, major difference இதுக்கும் அதுக்கும். அண்ட் மோர் ஓவர் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்கள் பண்ணிங்கன்னா மினிமம் பிரேக் ஈவன் பாயிண்ட்டே 20-25%. ஸோ $100 ஆப்ஷன் ப்ரீமியம் ஷார்ட் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் $75 கீழே வாங்கினா தான் காஸ்ட்டெல்லாம் போக நீங்கள் கவர் பண்ண முடியும். பட் ஃபியூச்சர்ஸில் அப்படி இல்லை. ஏன்னா ஃபியூச்சர்ஸோட மூவ்மெண்ட் நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி ஈஸியாக நிறைய காயின்ஸ் 30-40% மூவ் ஆகிறதுனால நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம் ட்ரெண்ட். ஸோ இந்த ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டம் நான் டோட்டலி ஆட்டோமேட்டட் பாட்டாக ரன் பண்ணுறதுனால இன்கேஸ் இஃப் யூ ஆல்சோ வாண்டட் டு கெட் ஆக்சஸ் அதுக்கான டீட்டெயில்ஸை கூகுள் ஃபார்மில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களோட ஏபிஐ கீஸ் டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கெட் மேப் டு த பாட் அண்ட் ஆர்டர்ஸ் வில் கோ த்ரூ. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. அண்ட் see you guys next week in another video. Bye.